கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 28 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரேவதி நேராக சாமி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நான் இந்த விஷயத்தை பற்றி மகேஷ் கிட்ட சொல்ல போகிறேன். என்னைக்கா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி தானே ஆகணும். அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன பிறகு நான் தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன், தத்தெடுத்து. அதுக்கப்புறம் தீபா என் கூட சந்தோஷமா இருப்பா. இந்த விஷயத்த பத்தி நான் மகேஷ் கிட்ட சொல்ல போறேன். சொன்ன பிறகு அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ரேவதி சாமியை பார்த்து கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு, நான் மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச போறேன், கடவுளே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு ரேவதி சாமியை கும்பிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க காசை கொண்டுகிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு, அந்த ரேவதி காசு கொடுத்தாளா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அம்மா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லை, காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா 1,00,000 தான் கேட்டு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, டேய் மகேஷ், உன் ஆளை பத்தி உனக்கு தெரியாதா, 1,00,000 கேட்டிருப்பேன் அப்படின்னு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, அப்புறம் எவ்வளவு கேட்ட அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் 2,00,000 வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மிரட்டுறவன் இருக்கான்னு அவனுக்கு 1,00,000 கொடுத்து அவனை அனுப்பி விட்டாரலாம். அதுக்கப்புறம் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை தீர்த்து கட்டுறதுக்கு தான் இன்னொரு 1,00,000 அப்படின்னு. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அவனை தேவையில்லாம எதுக்கு கண்டுபிடிக்க போற, அவன்கிட்ட 1,00,000 கொடுத்தா கண்டிப்பா அவன் அமைதியா போயிருவான் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், இப்படி முட்டாள்தனமா இருக்காத, அவன் 1,00,000 வாங்கிட்டு அமைதியா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறியா? அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, உன்கிட்ட நான் சொன்னா 1,00,000 தான் கிடைக்கும், சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா எனக்கு 5,00,000 கிடைக்கும் அப்படின்னு என்னையவே மிரட்டுறான். அதனால இன்னைக்கு 1,00,000 காசு பார்த்தான்னா கண்டிப்பா மறுபடியும் என்கிட்ட காசு கேட்க மாட்டான் அப்படிங்கறதுல என்ன நிச்சயம்? கண்டிப்பா அவன் என்கிட்ட காசு கேட்பான். அவன் என்கிட்ட காசு கேட்க கூடாது அப்படின்னா அவன் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இன்னொரு 1,00,000 அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இருந்தாலும் அதுக்காக 1,00,000 செலவு பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏ முட்டாள், இந்த 1,00,000 பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ரேவதி கிட்ட சொத்து இருக்கு, அது கிடைக்காம போயிடும். இது ஜஸ்ட் எல்லாமே சும்மா மீனுக்கு இற போடுற மாதிரிதான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான், உன் பேச்சு கேட்கலைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், இன்னும் நம்ம இதுல ஜெயிக்கல. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எவனோ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவனை போய் சந்திக்கும் பொழுது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மாயா நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, மகேஷ் நீ வர வேணாம், ஏன்னா என் கர்ப்பத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுல நம்ம 2 பேருமே டவுட்டா இருக்கும். அதனால நீ அங்க வர வேணாம். நான் போன பிறகு எனக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா மட்டும் நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும், சரி மாயா, நீ போயிட்டு காசு கொடு, நான் தூரத்துல இருந்து பாக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், சரி மகேஷ், நாளைக்கு காலையில அவன் வர சொல்லியிருக்கான், போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும், சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன்னே தெரியல. நல்ல வேலை நீ மட்டும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அவரு கூட இருந்திருந்தீன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்குமா அப்படின்னு மகேஷ் சொல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்ற விலை வச்சுக்காத அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அதோட அந்த டிரைவர் இருக்கான் பாரு, அவன் சாதாரண ஆள் கிடையாது, நம்ம என்ன பண்ணாலுமே அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். அதனால நான் இப்ப போயிட்டு அவன் கிட்ட காசு வாங்கிட்டு வந்தது கூட அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி மாயா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா, ரேவதிக்கு எனக்கும் கல்யாணம் ஆன பிறகு நான் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத, நீ தான் எனக்கு எப்பவுமே உயிர் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ என்ன மறந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா, உன் வார்த்தையை நான் என்னைக்குமே மீற மாட்டேன் மாயா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியையும் மயில் வாகனத்தையும் காமிக்கிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் ரூமுக்கு போயிட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அப்பாடி என்ன டிரைவர், இவ இப்படிப்பட்ட தில்லாலங்கடியா இருக்கா,
நம்ம வந்துட்டு 1 லட்ச ரூபா கேட்டா அவ வந்து 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போறா. அப்ப அவ சரியான தில்லாலங்கடி தான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நம்ம நினைச்சதை விட அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்கதான் இப்படி பண்றாங்களா இல்ல அந்த மகேஷும் சேர்ந்து அப்படி பண்றானா அப்படிங்கிறது தான் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப மயில்வாகன சொல்றாரு, இங்க பாருப்பா செலமோ, நீ இன்னும் அந்த மகேஷ நம்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட அஹ், நம்பிக்கையே இல்ல. இங்க பாரு, அந்த மகேஷுக்கு தெரியாமையா மாயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க பாருப்பா, எனக்கு தெரிஞ்சு அந்த மகேஷும் மாயாவும் தான் இந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் ரேவதி அம்மா, அவளை போய் ஏமாத்துறதுக்கு அவங்க 2 பேருக்கும் எப்படி மனசு வந்துச்சோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை மாயா மட்டும் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டு மகேஷுக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, சரி சிலம்பம், நீ எப்ப பார்த்தாலும் அந்த மகேஷுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எல்லா ஆதாரமும் மகேஷ் மேல இருக்கு, ஆனா நீ அவனை நம்ப மறுக்கிற, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா செல்லமோ, உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போறேன்? இந்த வீட்டுல அதிகமா க்ளோஸா இருக்கிறதே நீ மட்டும்தான். உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்ட போய் பேச போறேன்? நீ சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி நம்ம அம்மா ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மகேஷ காதலிச்சிருக்காங்க. அன்னைக்கு சாமுண்டீஸ்வரி மேடம் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணும் பொழுது கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இது மாதிரி எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணணும், ஆனா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, எங்களை மாதிரி அவங்க வந்துட்டு பணக்காரவங்க கிடையாது, இதனால அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வாக்கு கொடுத்தேன், உங்களையும் மகேஷையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, ஏப்பா, நம்ம பொண்ணு ரேவதியா அவனை காதலிச்சிச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அது காதலா இல்ல கடமையா அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. மயில்வாகனம் கேக்குறாரு, என்னப்பா சிலம்பா சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்களோட அந்த மகேஷோட அண்ணன் இருக்காங்கல்ல, மாயாவோட ஹஸ்பண்ட், அவரு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட செங்கல் சூளையில வேலை பார்த்த ராமசாமி இருக்காருல்ல, அவரை சாமுண்டீஸ்வரி மேடம் ஒரு நாள் திட்டாங்களாம். இதனால மனசு வெறுத்து போய் அவரு கதையை முடிச்சுக்கிட்டாராம். இதனால ஊர்ல உள்ள எல்லாருமே சாமுண்டீஸ்வரி மேடத்தை திட்டிருக்காங்க. இதனால மகேஷுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம போயிருந்திருக்கு. அதனால நம்ம ரேவதி வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவுல அது காதலா மாறி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, என்னப்பா சொல்ற, அந்த ராமசாமி அதுக்காகவா செத்தான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அந்த ராமசாமி அதனாலதான் இறந்திருக்கான், ஆனா நான் அதை பத்தி விசாரிச்சு பார்க்கல, இனிமேதான் விசாரிச்சு பார்க்கணும். ஆனா ரேவதி நாளடைவுல உதவி பண்ண போய் தான் மகேஷ காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், எனக்கு என்னமோ இதுக்கும் அந்த மாயா தான் காரணமா இருப்பாளுன்னு தோணுது. ஒருவேளை நம்ம ரேவதி பொண்ணுகிட்ட அப்படி இப்படி சொல்லி மகேஷ காதலிக்க வச்சிருப்பாளோ, நம்ம ரேவதி உண்மையாவே மகேஷ காதலிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போதைக்கு நம்மளோட வேலை என்னன்னா அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மகேஷ் காரணம் இல்லாம இருந்தா மகேஷ ரேவதியும் சந்தோஷமா வாழுவாங்கல்ல, ரேவதியும் மகேஷ காதலிச்சிருக்காங்க, ஸோ 2 பேரும் ஹாப்பியா வாழுவாங்க. ஒருவேளை மாயா வந்துட்டு வேற யாரோ மூலியமாவது கர்ப்பமாகி இருந்தா நம்ம வந்துட்டு மகேஷ் மேல பழி போட்டுட்டா என்ன பண்றது, அதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா சிலமோ, எதா இருந்தாலும் நீயே ஃபைனலைஸ் பண்ணிடாத, நாளைக்கு நடக்க போற சம்பவத்துலதான் யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி, கண்டுபிடிப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா அந்த ஆசிரமத்துக்கு கால் பண்றாங்க. அங்க நம்ம ஆசிரமத்துல உள்ளவங்க சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, பாப்பா என்ன பண்றா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, பாப்பாவுக்கு மறுபடியும் ஜுரம் வந்துட்டு மறுபடியும் ரேவதி அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, அவகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியல மேடம், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிங்கன்னா சீக்கிரம் நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போகலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் நான் வந்து கூட்டிட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நாளைக்கு காலையிலே நான் பாப்பாவை வந்து பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஆசிரமத்துல உள்ள அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவம் தீபா என்னாலதான் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை
நம்ம மகேஷ் நேரா மாயா கிட்ட, மாயா கண்டிப்பா அந்த ஆளு வந்திருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் 1,00,000 ரூபாய கொடுத்துரு. அதுக்கப்புறமா அவன் யாரு அப்படிங்கிறத நான் எட்டி இருந்து போட்டோ எடுத்துறேன். போட்டோ எடுத்து அவனை காசு கொடுத்த ரவுடிகளை வச்சு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை அவன் மட்டும் வராம வேற யாராவது வந்திருந்தா என்ன பண்றது? எதுக்கும் நீ உஷாரா இருந்திருக்க, எல்லா விஷயத்துலயும் நம்ம ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, நீங்க தான் காசு வாங்க போகணும் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, ஏப்பா சிலம்போ, என்னப்பா இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட ஒப்படைக்கிற? இங்க பாரு, என்னை பார்த்தா கண்டிப்பா அவ கண்டுபிடிச்சிருவாள் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க இப்படி போறது கிடையாது, நீங்க மாறுவேஷம் போட்டுக்கிட்டு போக போறீங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் சரிதான், ஒருவேளை அவ ரவுடிகளை வச்சு என்ன காலி பண்ண பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எதா இருந்தாலும் உங்க பக்கத்திலேயே தான் நான் இருப்பேன், அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகனமும், இங்க பாருப்பா சிலமோ, நீ வீரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ சொல்றது எல்லாத்தையுமே கேக்குற. ஒருவேளை அந்த மாயா ஏதாவது திட்டம் போட்டு என்னை ஏதாவது காலி பண்றதுக்கு பார்த்தா தயவு செஞ்சு ஹீரோ மாதிரி வந்து என்னை காப்பாத்திருப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க இந்த வீட்டுல ரேவதி மட்டும்தான் உங்களை மதிச்சு நடக்கிறா அப்படின்னு. அந்த ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் டக்குன்னு தைரியத்தை வர வைக்கிறாரு. ஆமா சிலமோ, நீ சொல்றது சரிதான், ரேவதியா ஒரு தப்பானவன் கையில புடிச்சு கொடுக்க கூடாது, அதனால நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க, உங்களுக்கு என்ன கெட்ட போடுறதுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு மயில் வாகனத்தை கூட்டிக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்ப ரோகிணி இங்கேருந்து வந்து, என்னங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் சொல்றாரு ரோகிணியை பார்த்து, ரோகிணி, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, என்னங்க பைத்திய மாதிரி உளறிடுறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், இது மாதிரி பத்திரிக்கை வந்து கொடுத்துருக்காங்கல்ல, சோ அதுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு சொல்றதுக்காக கிளம்புறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணியும் சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ரோகிணி வர வர நீ ரொம்ப என்னை மிரட்டுற அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, போயிட்டு வாங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப மயில் வாகனம் ஒரு மேக்கப் பண்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு சிங்கு மாதிரி ரெடி ஆக்குறாரு நம்ம மயில் வாகனம். அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அப்பாடா பார்க்க பக்காவா இருக்கீங்க, யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாப்பா சிலமோ, என்னை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க போல அப்படின்ட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருப்பா, ஒருவேளை அவ என்னை ஏதாவது காலி பண்றதுக்கு ரவுடிகள் அனுப்புனா என்னை காப்பாத்திரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன், நீங்க தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயில் வாகனத்தை கூட்டிட்டு வராங்க. காரை கொண்டாந்து ரொம்ப தூரத்துல நிப்பாட்டிட்டு கார்த்தி மயில் வாகனத்திட்ட, இங்க பாருங்க, இந்த இடத்துலதான் சந்திக்கிறதா சொல்லியிருக்கோம், நீங்க இந்த இடத்துல நெல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மாயா வந்துருவா, வந்ததோட உங்ககிட்ட காசை கொடுப்பா, அப்ப மகேஷ் வரானா அப்படிங்கறத தான் நான் வாட்ச் பண்றேன் அப்படின்னு. மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரொம்ப தூரத்துல போய் நின்னுக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ் நீ இங்கேயே நில்லு, அவனை போட்டோ எடு, அவனை இன்னைக்கு காலி பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு. மாயா இங்கேருந்து வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, அப்ப மயில் வாகனம் திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு, என்ன பயத்துல வந்துட்டியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கேக்குற காசு இதுல இருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதான் எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிருச்சே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரி அதுக்கான ஆதாரத்தை கொடு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சும்மா ஒரு சிம் கார்டு மாதிரி கொடுக்குறாரு மாயாட்ட. அப்ப மாயா கேக்குறாங்க, இதுலதான் அந்த ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் யாருக்கும், கொடுத்த வாக்க மீற மாட்டேன், காசு வாங்கிட்டேன்னு கரெக்டா இருக்கும் அதுல வீடியோ, நீ போயிட்டே இரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மகேஷ் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நாலு பக்கட்டும் யாராவது நிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மகேஷ் தூரத்துல இருந்து அந்த மயில் வாகனத்தை போட்டோ எடுக்கிறது தெரியுது. அப்ப நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அதுல மகேஷ்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு. மாயா நேரம் அந்த சிங்க பார்த்து, இங்க பாருங்க, மறுபடியும் என்னை வந்து மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, கண்டிப்பா உன்னை மறுபடியும் வந்து மிரட்ட மாட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு போறாரு. மயில் வாகனம் நினைக்கிறாரு, இனிமே இந்த காசு நமக்கு தான் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நினைக்கிறாங்க, ச்சே 1,00,000 ரூபாய் இப்படி அனாவசியமா போச்சே அப்படின்னு. அப்புறமா நம்ம
மாயா வந்துட்டு நேரா மகேஷை போய் பார்க்குறாங்க. இதை நம்ம கார்த்தி தூரத்துல இருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆகா இவ சரியான தில்லாலங்கடியா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயாவும் மகேஷும் பேசிக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாயா சொல்றாங்க, அந்த சிங்கு மாதிரி ஒருத்தன் வந்தா போட்டோ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு போட்டோ எல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இதை ரவுடிகள்கிட்ட கொடுத்து அவனை ஒரு வழி ஆக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே மிரட்டுவான். 1,00,000 காசையும் பிடுங்கிக்கிட்டான். எவ்வளவு செலவானாலும் அவனை விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. மகேஷ் சொல்றாரு, அதெல்லாம் கச்சிதமா அவனை போட்டோ எடுத்துட்டேன். இனிமே அவனை காலி பண்ற வேண்டதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு. நம்ம கார்த்தி இதையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயாவோட கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் காரணம். ரேவதியோட வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க. சொத்துக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா மயில் வாகனத்தை வந்து பாக்குறாரு. மயில் வாகனம் நேரா அந்த காசை எண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஏப்பா சிலம்பம், இந்த 1,00,000 இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இத்தனை நாளையில இப்படி ஒத்துமா என் கைக்கு கிடைச்சதே இல்லப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாப்பா சிலம்பம், என்னாச்சு? அந்த மகேஷ் வந்தானா? மாயா மட்டும் தானே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாயா அந்த இடத்துல வந்து நின்னாங்க. மகேஷ் தூரத்துல இருந்து உங்களை போட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அந்த மாயா. உன்னை காலி பண்றதுக்காக தான் போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்பா சிலம்பம், என்னப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ஆமா மாயா தூரத்துல இருந்து உன்னை போட்டோ எடுத்துட்டு உன்னை காலி பண்றாதான். ஏன்னா நீ அடுத்தடுத்து அவங்கள மிரட்டுவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. போட்டோ எடுத்தது யாரு தெரியுமா? மகேஷ் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல மகேஷ்க்கும் தொடர்பு இருக்கு. கண்டிப்பா இந்த மகேஷும் மாயாவும் சரியான ஃப்ராடுங்க. இந்த மகேஷ் தான் மாயாவோட கர்ப்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்களை இப்பவே நம்ம சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா அதை அப்படி நிரூபிக்க முடியாது. இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சவங்க ஒரே ஒரு ஆளுதான், அது மல்லிகா டாக்டர். மல்லிகா டாக்டரோட கண்ணு மட்டும் சரியாகிட்டுன்னா அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நிரூபிச்சிடலாம். இப்ப நான் சொன்னேன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா மேடம் ஆரம்பத்துல இருந்து என் மேல கோவமா இருக்காங்க. கண்டிப்பா நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னா பேச்சு எடுபடவே எடுபடாது, ஆதாரம் கேட்பாங்க. அதனால மல்லிகா மேடம் மட்டும்தான் சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப நம்புறது. அவங்க நேரடியா வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி மேடம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ரேவதியும் தான் காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்த மகேஷை மறந்துடுவாங்க. நம்ம சொன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் எப்படியாவது மல்லிகா டாக்டர் கிட்ட சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, எதா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணு. வந்த கால் நட்டாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இந்த குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட மயில்வாகனமும், இங்க பாருப்பா, உன்னை இந்த வீட்டுக்கு கடவுளா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.